இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியும் தேவ திட்டமும் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து ஏசாயா சொன்ன தீர்க்கதரிசி சொன்ன இம்மானுவேலராக இயேசு நம்மோடு இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலே மீகா தீர்க்கதரிசி எவ்வாறு தேவ திட்டத்தையும் நற்செய்தியும் அறிவித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசு பிறப்பிலே தேவ திட்டம் இருந்தது. பிறகு மீகா 5ஆம் அதிகாரம் 2:4 எப்பிரத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் ஆதி நாட்களாய் பூரமாய் உள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இங்கே எப்பிரத்தா எனப்பட்ட பெத்லெகேமே என்று சொல்லி மீகா தீர்க்கதரிசி மிகவும் அழுத்தமாக சொல்கிறார். இங்கே எப்பிரத்தா என்பது பெத்லெகேமுடைய முந்தைய பழைய பெயர். இன்னும் பார்த்தோமென்றால் இந்த பெத்லெகேமை குறித்து இந்த யூதேயா தேசத்தில் இருக்கிற அந்த பெத்லெகேம் குறித்து அது ஒரு சிறிய பட்டணம், இதை குறித்து எந்த குறிப்பும் குறிக்கப்படவில்லை. இயேசு பிறப்பின் நிமித்தம் மாத்திரமே இந்த உலகிற்கு இந்த பெத்லெகேம் வெளியே கொண்டு வருகிறது. இங்கே பார்த்தோம்னா கானான் தேசத்திலே யோசுவா பங்கிட்டு கொடுக்கிறார். யூதா கோத்திரத்துக்கு பங்கிட்டு கொடுக்கும்போது இந்த பெத்லெகேமுடைய பெயர் இடம்பெறவில்லை. ஆனால் செபுலோன் கோத்திரத்திலே இங்கே பெத்லெகேம் என்ற பெயர் ஒரு ஊர் இருந்ததாக அங்கே குறிப்பிலே இருக்கிறது. ஸோ இதனால் இதை டிஃப்ரெண்ட்டை காட்டுவதற்காகவே தான் இந்த செபுலோன் கோத்திரத்தில் இருக்கிற பெத்லெகேம் இல்லை, இது யூதா கோத்திரத்தில் கொடுக்கப்பட்ட இந்த எப்பிரத்தா எனப்பட்ட ஒரு பெத்லெகேம் என்பதை மீகா தீர்க்கதரிசி மிகவும் அழுத்தமாக சொல்கிறார். இங்கே இயேசு பிறப்பு பெத்லெகேமில் தான் நடக்கும் என்பதை இந்த மீகா தீர்க்கதரிசி மூலமாக நாம் தெளிவாக பார்க்கலாம். இங்கே என்ன திட்டம் இருந்தது என்று சொன்னால், இந்த பெத்லெகேம் ஒரு சிறிய பட்டணம். இந்த பட்டணத்திலே இந்த இயேசு பிறப்பு நிகழப்போவது என்பது ஒரு சாத்தியமற்ற ஒன்றாகும். இங்கே பார்த்தீங்கன்னா மரியாளும் யோசிப்பும் எங்கே இருக்கிறாங்க? நாசரேத்தில் இருக்காங்க. இந்த பெத்லெகேம் எங்கே இருக்கிறது? இந்த நாசரேத்துக்கும் அந்த பெத்லெகேமுக்கு இடையே 80 மைல் தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே இந்த பெத்லெகேமுக்கு செல்வதற்கு எந்த ஒரு சாத்தியமே இல்லை. முடியாததை முடிய செய்ய கூடுவது தேவனால். பாருங்க, அந்த திட்டம் எப்படி நிறைவேறுகிறது என்று சொல்லி பார்த்தோம் என்றால், அங்கே குடிமதிப்பு எழுதுவதற்காக இந்த அகஸ்தர் ராஜனால ஒரு கட்டளை பிறக்கப்பட்டிருக்கு. இந்த 14 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கட்டளைக்கு இந்த சகல மக்கள் ஜனங்கள் எல்லாரும் கீழ்ப்படிந்து அவர்கள் சொந்த ஊருக்கு சென்று அங்கே அவர்கள் பதிய வேண்டும். பாருங்க, எல்லாரும் கடந்து செல்கிறாங்க. அதன் நிமித்தமாக தான் மரியாளும் யோசேப்பும் கடந்து செல்கிறார்கள். இது ஒரு தேவ திட்டம். பாருங்க, இந்த 80 மைல் தொலைவிலே அவர்கள் இந்த பெத்லெகேம் சொல்வது எவ்வளோ சாத்தியமற்ற ஒன்று. பாருங்க, நிறை மாத கர்ப்பிணியாக இருந்து கொண்டு அவள் செல்கிறாள். பாருங்க, அதில் பல காரியங்களை இதில் கற்றுக்கொள்ளலாம். இங்கே மரியாளும் யோசிப்பும் என்ன செய்கிறார்கள்? கீழ்ப்படுகிறார்கள். அது மாத்திரமில்ல, இந்த திட்டத்தை அவள் முதலாவது அறிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய இளைய மகனுடைய பிரசவ நேரத்திலையும் கூட 10 நாட்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க, இப்போது குழந்தை பிறக்காது, நீங்கள் வீட்டிற்கு சென்று 10 நாட்கள் வீட்டிலிருந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நடந்தே வர வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். பாருங்க, அந்த 10 நாட்களும் நடந்து சென்றது எவ்வளோ மிகவும் வேதனையாக இருந்தது. அந்த 10ஆவது நாளில் போகும்போது
இனி முடியாது, இனி ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியாது. அந்த சிச்சுவேஷனில் தான் ஆண்டவர் எனக்கு ஒரு அருமையான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட தேவ திட்டம் இருக்கிறது. இந்த நிறைமாத கர்ப்பிணியாக இருந்து கொண்டு இந்த மரியாள் அந்த பெத்லேமுக்கு சென்றது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அதிலையும் பொறுமையாக இருந்து அவள் செல்கிறாள், தேவ திட்டத்திற்கு கீழ்ப்படுகிறாள். அது மாத்திரமல்ல, இந்த பெத்லேகேமிலே ஆண்டுடைய பிறப்பு, இந்த பிறப்பின் காரியங்கள் இங்கே சத்திரக்காரனுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அவன் பணத்துக்காக செய்திருந்தால் அங்கே அதற்கு அவன் பணத்திற்காக மரியாளையும் யோசேப்பையும் அவன் கூட்டிக் கொண்டு சென்றிருக்கலாம். ஆனால் தேவ திட்டம் அது அல்ல. இந்த பெத்லேகேமிலே மாட்டு தொழுவத்திலே தான் ஆண்டவர் பிறக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் தேவ திட்டத்திற்கு ஒப்படைக்க செய்கிற அந்த இயேசு பிறப்பை கொண்டாடுகிற நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் தேவ திட்டத்தை ஒன்று வைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம், என்னுடைய சுய பலத்தால தான் நான் இந்த வேலை செய்கிறேன், என்னுடைய செயல்களினால தான் இந்த ஒரு காரியம் நடந்தது, எனக்கு என்னுடைய ஒவ்வொரு செயல்களின் நிமித்தம் தான் நான் இதெல்லாம் செய்கிறேன், இந்த என்னுடைய சுய பலத்தினால்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றாலும் சரி, ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்றாலும் சரி, நாம் ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் என்றாலும் சரி, ஒரு திருமண காரியம் என்றாலும் சரி, தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது. நீங்களும் நானும் அந்த திட்டத்திற்கு நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். 2ஆம் நாளிலும் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக இயேசு பிறப்பிலே ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறார், தேவ திட்டம் என்பதை சொல்கிறார். இந்த மீகா தீர்க்கதரிசி சொன்னது போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம், நான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேங்கி, இந்த காரியத்துக்கு நான் ரொம்ப பிரயாசப்படுறேன், ஆனால் இதுக்கு தடையா இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கலாம். அதை நினைத்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய திட்டத்திற்கு நீங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? இந்த மரியாள் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக தான் பெத்லேகேமுக்கு செல்ல முடிஞ்சது. அங்கே இயேசுவின் பிறப்பை அந்த பெத்லேகேமிலே பிறப்பதற்கு ஒரு வழிகளை திறக்க முடிந்தது. ஆண்டவரும் வேதாகமும் இப்படி சொல்கிறது. வேதாகமத்தில் ஒரு வசனம் இப்படியாக நம்மோடு பேசுகிறது பாருங்கள். ஏசாயா 55:8 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுடைய வழி ஆண்டவருடைய விட்டு ஒரு வேளை தூரம் போயிட்டு இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு உங்களை என்னை அழைக்கிறாரு. ஆண்டவர், உனக்குன்னு ஒரு திட்டத்தை வைத்திருக்கேன், உனக்குன்னு ஒரு நோக்கம் உண்டு, உனக்குன்னு ஒரு செயல்கள் உண்டு, அதற்கு நீ ஒப்பு கொடுப்பாயான்னு சொல்றாங்க. இன்னும் வேதாகமத்திலே ஆண்டவர் தேவனுடைய பிறப்பு ஒரு திட்டத்திலோடு இருந்தது என்பதற்காக நாம் வாசிக்கலாம். மத்தேயு 4:16 இருளில் இருக்கும் ஜனம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இது நடந்தது. இன்னும் மத்தேயு 1:22 தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டது நிறைவேறியது. மத்தேயு 2:15 எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று சொன்ன தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டது இவ்வாறாக நிறைவேறியது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடிக்கு ஆறுதல் அடையாதிருந்தாள் என்று சொல்லி மத்தேயு 2:17 வாசிக்கிறோம். தீர்க்கதரிசி சொன்ன எல்லா காரியமும் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறியது. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அந்த திட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இந்த நாளிலும் தேவ திட்டத்திற்கு நாம் ஒப்படைக்கலாமா? நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்காக நம்மளுடைய எல்லா காரியத்தையும் நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலையும் கூட உம்முடைய பிறப்பிலே தேவ திட்டம் இருந்தது என்பதை மீகா தீர்க்கதரிசி மூலமாக நாங்கள் உணர்ந்து கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய திட்டத்திற்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம்ப்பா. நாங்கள் உம்முடைய செயலின்படி நாங்கள் நடக்க
உம்முடைய சிந்தனையின்படி நாங்கள் செயல்பட எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம்ப்பா. நீங்கள் எங்களை ஏசப்பா கைகளை பிடித்து நடத்தி கொண்டு போங்க. எங்களுடைய வாழ்நெல்லாம் நாங்கள் ஏசப்பா உண்மையே புகழ்ந்து உண்மையே வாழ்த்தி உம்முடைய வணங்க ஏசப்பா எங்களுக்கு ஏசப்பா உம்முடைய திட்டத்தை தெளிவாக எங்களுக்கு வெளிப்படுத்த நீங்கள் கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்திக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.